யோசுவா 1:11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான். 2 வார்த்தைகளை நான் இந்த வசனத்திலேருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 1 ஆயத்தம், அண்டர்லைன் பண்ணிங்க. 1 ஆயத்தம், ரெடினஸ். 2வது 3 நாள். 2 விஷயங்களை நான் பேச போகிறேன். ஆயத்தத்தை குறித்தும் 3 நாள். யோசுவா யாருங்க? மோசேயோட உடனுழைக்காரன். ஓகே, அடுத்தது நூனின் குமாரன். வேற சொன்னதெல்லாம் கரெக்டு தான், தப்புலாம் இல்லை. கானான் தேசத்திற்கு நடத்தியவர் யாருங்க? யோசுவா. மோசே என்ன பண்ணுறாரு? இறந்து போயிடுறாரு. இப்போ யார் கையில் பொறுப்பு வருது? யோசுவா கையில் பொறுப்பை கொடுத்துட்றாங்க. அது 40 lakhஸோ 50 lakhஸோ 60 lakhஸோ, அது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது லட்சங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அதுக்கு நம்ம வர வேண்டாம். எத்தனையோ லட்சம் மக்களை அவர் என்ன நடத்தி கொண்டு அவருக்கு என்ன வேலை? கானான் தேசத்துக்குள்ளே போகணும். ஆனால் அவர் இருக்கிற 40 வருஷம் வரைக்கும் வந்துட்டு கானான் பார்க்குற தூரத்தில் மக்களை விட்டுறாரு. யார் இறந்துடுறா? ஏன்னா தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை என்ன? மோசே, நீ உள்ளே போக மாட்டேன், ஆனால் பார்த்துட்டு நீ செத்து போயிடுவ. இப்போ யார்கிட்ட கொடுக்குறாங்க? யோசுவா கிட்ட கொடுக்குறாரு. யோசுவா இராணுவ தளபதின்னு தான் போட்டிருக்கு. யார் கூட இருந்தவர்? மோசே கூட இருந்தவர். கிட்ட வந்துட்டார், ஆள் இறந்துட்டார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு சர்டன் ஸ்டேஜில் எல்லாமே கையை விட்டு போயிடுது. இப்போ நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. இருக்கா இல்லையா? 40 வருஷம் மோசேவுடைய இளைப்பாறுதலில், மோசேவுடைய வழிநடத்தலில் இராணுவ அதிகாரியாக இவர் வந்தார். ஆனால் இப்போ யார் இல்லைங்க? மோசே இல்லை. இப்போ யாருக்கு அந்த பொறுப்பு, நடத்துகிற பொறுப்பு வந்திருக்கு? யோசுவாக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சுகமான நாட்கள் கூடவே வரும். ஒரு இடத்துல கட்டாயிடும். அந்த இடத்துல தான் கர்த்தர் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் கர்த்தர் தலையை உயர்த்த வல்லவர். இப்போ யோசுவாவை கொண்டு என்ன பண்ணணும்? அந்த ஜனத்தை உள்ளே எடுத்துன்னு போகணும். அப்போ தான் அந்த வார்த்தை உண்டாகுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்டாக கர்த்தர் பேசுவார். அது வரைக்கும் யார் கூட பேசிகிட்டு இருந்தார் கர்த்தர்? மோசே கூட தான் பேசியிருந்தார். யோசுவா கூட பேசல. அங்கே தான் சொல்கிறாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உன் காலடிகள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுப்பேன். 4வது வாசிங்க. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். டைரெக்டாக பேசுகிறார் யோசுவா கிட்ட. நீ தான் நடத்தணும். உன் முன்னாடி எவனும் நிற்க மாட்டான். உன் கூட நான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு அவர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே கரெக்டாக செய், நீ தான் ஜெயிப்பன்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ தான் அடுத்த வசனம் எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 10வதுல. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, 11 வாசிங்க. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய். பாளையம்னா என்னதுங்க? பாளையம்னா என்னதுன்னா ஒரு டெம்பரரியாக அடிக்கிற ஒரு ஹட்டு, ஒரு கூடாரம். போயினே இருக்கிறாங்க. டெம்பரரியாக என்ன பண்ணுவாங்க? தங்கறதுக்கு அடிக்கிற ஒரு கூடாரம் தான் பாளையம். அப்போ என்ன சொல்கிறாங்க? அதிபதிகளை கூப்பிட்டு, ஏன்னா அத்தனை லட்சம் பேர் தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விரக்தினா,
நடத்தின்னு வந்தவர் செத்து போயிட்டாரு. இனிமேல் யார் நம்மள? இன்றைக்கி நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது? ஒரு விஷயம் நல்லா போயின்னு இருந்ததுன்னா ஜாலியாக இருப்போம். அது நின்றுடுச்சுன்னா இனிமேல் யார் நம்மை நடத்துவார்? இனிமேல் இது எனக்கு எப்படி யார் ப்ரொவைட் பண்ணுவா? இந்த சுகம் எப்படி நமக்கு கிடைக்கும்? அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு முறுமுறுப்பு. மோசே இறந்து போன நேரம் பாளையத்தில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்லை. நம்ம திரும்பி அந்த இடத்துக்கு கானானுக்கு போவோன்னு. திருப்பியும் போனோன்னா 40 வருஷம் திரும்பி போனோம். கானான் பக்கத்தில் இருக்குது. யோசுவாவை கொண்டு சொல்கிறார், பாளையத்துக்கு போய் என்ன போட்டிருக்கு, நீங்கள் பாளையத்துக்கு உருவம் நடந்து போய் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆயத்தம் எழுதிங்க, என்ன வேணும்? ஆயத்தம். பாளையத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாளையத்தில் இருக்கிறோம். பாளையம்னா என்னதுன்னா, நடக்குமோ நடக்காதோ ஏதோ வாழ்கிற ஒரு இடம், உறுதி இல்லாத ஒரு இடம். அது ஒரு கட்டடம் கிடையாது. பாளையம் என்னது? கட்டடம் கிடையாது. ஏதோ வாழ்கிறேன் சிஸ்டர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாளையம். அங்கே என்ன வார்த்தை புறப்பட்டு வருது? பாளையத்தில் இருக்கவங்கெல்லாம் கிட்ட போய் சொல்லு, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்கனே தெரியல, என்னத்துக்கு போஜன பதார்த்தங்களை நம்ம ரெடி பண்ணணும்னு. அடுத்த லைனில் என்ன போட்டிருக்கு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். அப்போ அங்கே ஹோப்பே இல்லை. கூட்டங்கள் எல்லாம் பாளையத்தில் அப்படியே அங்கங்கே தங்கி இருக்கிறாங்க. யோசுவா அதிபதிகளை கூப்பிட்டு சொல்கிறான், போய் சொல்லு, 3 நாள் நம்ம வழி நடக்க போனோம். எதை தாண்ட போகிறோம்? யோர்தானை. ஆனால் தலைவர் இல்லை கூட. தலைவர் இல்லாத நேரத்தில் இந்த வார்த்தை போகுது, யோர்தானை தாண்ட போகிறோம், பதார்த்தங்களை ரெடி பண்ணு. 3 நாள் திருப்பி நடக்கணும்னா என்னென்ன ரெடி பண்ணணும்? யோர்தானில் எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு தெரியாது. இப்போ தான் எல்லா கடையும் இருக்குது. அந்த காலத்தில் வனாந்திரத்தில் எதுவுமே கிடையாது. நான் நினைக்கிறேன் புளி சாதமும் முட்டையும் ரெடி பண்ணிருப்பாங்க. 3 நாள் கெட்டு போகாமல் பக்கத்தில் பார்த்து தட்டி சொல்லுங்கள், ஆயத்தமாகு, ஆயத்தமாகு. நல்லா தட்டி சொல்லுங்கள், ஆயத்தமாகு. இப்போது அங்கே யோசுவா அதிபதியை வச்சு போய் சொல்ல சொன்னான். இப்போ நான் சொல்கிறேன், ஆயத்தமாகு. அல்லேலூயா. ஆயத்தமாகுங்கள். யோர்தானை கடக்குகிற நாட்கள், யோர்தானை கடந்து செல்கிற நாட்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோர்தானை நீங்கள் கடப்பீங்க? அல்லேலூயா. யோர்தானை கடக்க நாள்கள் வந்துடுச்சு. பாளையத்தில் இன்னும் நடக்கும், அடுத்த நிலைமை இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இந்த பாளையத்துக்குள்ளே இருப்போம் தெரியாத நிலைமையில் யோசுவாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். 3 நாளில் யோர்தானை நீ கடப்ப. இது வரைக்கும் அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. யார் ஷேடில் வளர்ந்துன்னு வந்தான்? மோசே என்ற ஒரு பெரிய ஒரு ஆள் கீழே அவன் வளர்ந்து வந்தவன். இன்றைக்கி இறந்து போன பிறகு அவனை விடுறாங்க, நீ தான் இந்த மக்களை நடத்தணும். அப்போது அவங்க சமைக்காமல் பட்னியில் பயத்தோடு இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தானே இந்த வார்த்தை சொல்லு, உங்கள் பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்க தேசத்தில் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை. நான் விசுவாசிக்கிறேங்க, நீங்கள் யோர்தானை கடப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் யோர்தானை கடப்பீங்க? ஆனால் ஆயத்தம் வேணும். அங்கே யோசுவா சொல்ல அனுப்பும்போது டைரெக்டாக வந்துருன்னு சொல்லலை. அந்த அப்படியே போட்டிருக்கு, நேராக போய் சொல்லு, யோர்தானை நம்ம கடந்து நாளைக்கு அங்கே போயிடணும்னு சொல்ல. இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லார், ஆயத்தம் பண்ணுங்க. உங்கள் பதார்த்தங்களை அங்கே என்ன போட்டிருக்கு? உங்கள் போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், இன்னும் 3 நாட்களுக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். நான் ஆயத்தத்தை குறித்து எடுக்கிறேன். இந்த 3 இதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். 3 ரொம்ப நிறைய இடத்துல வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். யாருன்னா சொல்லுங்களேன்? 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. கரெக்டாக சொன்னாங்க. அடுத்து
ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நாளில் தான் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 12:40 வாசிக்கிறோம், யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருந்தான். தேவன் கட்டளையிட்ட உடனே அங்கே விடுதலை. எத்தனாவது? 4வது நாள் தான் விடுதலை கிடச்சிது. எத்தனை நாள் இருந்தான்? 3 நாட்கள். யோசுவா சொல்கிறான், இன்னும் 3 நாட்களில் எதை கடக்க போகிறோம்? யோர்தானை. உங்கள் பெயினை கடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள்? நான் விசுவாசிக்கிறேங்க. உங்கள் டைரியில் பின்னாடி எழுதிங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். 3 நாள், 3 வாரம், 3 மாதம் உங்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும். எழுதிங்க. 3 நாள், 3 வாரம், 3 மாதம். ஈஸ்டர் ஆராதனைக்கு அடுத்த ஆராதனையில் நீங்கள் ஜெயத்தோடு நிற்பீங்க. நீங்கள் யோர்தானை கடப்பீங்க. யோர்தானை கடப்பீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீங்கள் யோர்தானை கடப்பீங்க. 3 மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறார், ஆயத்தப்படு, உன் போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்து. யோனா 3 நாட்கள் இருந்தான். 4வது நாள் கரையில் கக்கி போட்டுச்சு. தண்ணியில் குதித்தவுடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடார். 12:40 நம்ம வாசிக்கிறோம், இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள். 3வது நாள் தான் யார் உயிர்த்தெழுந்தா? மனுஷகுமாரன் உயிர்த்தெழுந்தாள். 3 நாட்கள். மத்தேயு 27:64 வாசிக்கிறோம், இயேசு கல்லறையில் 3 நாட்களுக்கு பத்திரப்படுத்தும்படி கட்டளையிடப்பட்டது. 4வது நாள் தான் டெலிவரி. அல்லேலூயா. 4வது நாளில் தான் அவர் உயிர்த்தெழுந்தார். 3 நாட்கள் எங்கே இருந்தார்? கல்லறையில் பத்திரப்படுத்தபடி அதிகாரங்களை கொடுத்தார். எஸ்தர் 4:16 வாசிக்கிறோம், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசத்தில் யார் இருந்தா? 4வது நாள் ராஜா கிட்ட போகிறா. என்ன ஆகுது? காரியம் வாய்த்தது. யோசுவா சொல்கிறான், இன்னும் 3 நாட்களில் யோர்தானை நாம் கடக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க? நான் உண்மையாக சொல்கிறேங்க, நேசப்பாவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. 3 மாதங்களில் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். 3ன்ற வார்த்தை பைபிளில் நிறைய இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. 3 நிறைய இடத்துல நான் படித்தேன். அதை படிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. எஸ்தர் 4:16 வாசிக்கிறோம், 3 நாட்கள் அவள் புசியாமலும் குடியாமலும் அல்லும் பகலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து 4வது நாட்கள் யாரையும் கேட்கல, வஸ்திரத்தை போட்டு முன்னாடி போய் நிற்கிறா. ராஜா கிட்ட இருந்து அங்கே கட்டளை வந்தது. 3 நாட்கள். ஆதியாகமம் 40:12-13 வாசிக்கிறோம். யோசேப்பு சிறைசாலையில் இருக்கான். பானபாத்திரக்காரன் இருக்கிறான், சுயோபி இருக்கிறான். பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் ஒரு கனவு காண்டேன். 3 கொடியில் இருக்க 3 திராட்சை செடியை பிழிஞ்சு நான் ராஜாவுக்கு. அப்போ இவன் சொல்கிறான், 3 கொடி எதுக்கு அடையாளம்? 3 நாட்கள். 3 நாட்களில் உனக்கு விடுதலைன்றான். அல்லேலூயா. 3 நாட்களில் உங்களுக்கு விடுதலை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், 3 நாட்களில் உனக்கு விடுதலை. 3 எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் உனக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான், சுயோபி சொல்கிறான், நானும் ஒரு கனவு கண்டேன். 3 கூடைய தலையில் வைத்து கொண்டு அதில் சாப்பாடு இருக்குது, அதெல்லாம் பறவைகள் எடுக்குதுன்னு. அவன் பண்ண பாவமோ இன்னும் தெரில. அவனுக்கு இவன் விளக்கத்தை சொல்லலாம், 3 நாளில் உன்னை தூக்கில் போட்டுருவாங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், 3 நாளில் உன் விரோதி சாகடிக்கப்படுவான். அல்லேலூயா. உன்னுடைய எதிரிகளை சங்கரிக்கிற நாட்கள் 3 நல்லா வேலை செய்யும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 9:20 நம்ம வாசிக்கிறோம், 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அனைவரையும் அல்லவா என்றான். சவுல் எதுக்காகங்க போனான்? அப்பா சொன்னார்னு 3 நாள் முன்னாடி காணா போன கழுதையை தேடி போனான். ஆனால் அங்கே யாரை சந்திக்க கர்த்தர் வைக்கிறாரு? சாமுவேலை வைத்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வைத்தார். அல்லேலூயா. ஆனால் அவன் போனது எதுக்கு? 3 நாட்கள் கழுதியை தேடி. ஆனால் என் கர்த்தருடைய பிளான் வேறு. 3 நாட்களில் ஒரு பெரிய ரிசல்ட்டை தருவார்.
நான் விசுவாசிக்கிறேன் 3 வாரங்கள் 3 மாதத்திற்குள் ஈஸ்டர் ஆராதனை முடியும் போது கர்த்தர் உங்களை சரியான இடத்துல நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரியான காரியங்களை 3 மாதங்களில் உங்களுக்கு கிரியை செய்வார். 3 என்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை காண செய்வார். 3 நாட்கள் சோத்திரம். லூக்கா 2:46 வாசிக்கிறோம். தகப்பனும் தாயும் ஏசப்பாவை தேடி தேடி போகிறாங்க. 3 நாட்கள் தேடுறாங்க. தலைவர் தலைமறைவாயிட்டார். 4வது நாள் போய் பார்க்குறாங்க. எருசலேமில் உள்ள ஆலயத்தில் போதகம் பண்ணின்னு இருக்கிறார். 3 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 3 நாட்கள் பலத்த கிரியை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மத்தேயு 5:32 வாசிக்கிறோம். 3 நாள் அவர் ப்ரீச் பண்ணி முடிச்சிட்டாரு. மக்கள் அனுப்பும்போது எல்லாம் டயர்டாயிட்டாங்க. நம்ம 3/4 ஹவர் மெசேஜ் கொடுத்தாவே மூஞ்சி சுருங்கி போயிடுது. அவர் 3 நாள் மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. இப்போ அவர் சொல்கிறார், ஏசப்பா சீஸ்டர்களை கூப்பிட்டு எல்லாம் டயர்டாகிறாங்க, போகிற வழியிலே உழுந்து போயிடுவாங்க, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு. 3 நாட்கள் முடிவடையும் போது கர்த்தர் ஆசீர்வாதமாய் அனுப்பினார். பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் யோசுவா சொன்ன மாதிரி போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுக்கான 3 நாட்கள் காத்து கொண்டு இருக்குது. யோர்தானை நீங்கள் கடப்பீங்க. யோர்தானை கடக்கிற நாட்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். எக்கச்சக்கமான ஒரு வார்த்தை. நான் அதை தியானிக்கும் போது எனக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. 3 மாதங்கள் தேவனுடைய பெட்டி ஓதேபேதோமுடைய வீட்டில் இருந்தது. 3 மாதம் எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்தது. 1 நாளாகவும் 13 வாசிக்கும் போது அந்த பெட்டி அவங்க வீட்டில் 3 மாதம் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தது. எபிரேயர் 11:23 வாசிக்கிறோம். மோசே என்றவனை ஒருத்தனை பிறந்தவனே 3 மாதங்கள் ஒழித்து தாங்க வைத்திருந்தாங்க. 4வது மாதம்தான் அவன் எங்கே வந்தான்? நதியில் விட்டவனே யார் கையில் வந்தான்? இளவரசி கையில் கிடச்சான். 3 மாதங்கள். 3 வார்த்தைகளை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். பேதுரு எத்தனை மணி மறுதளித்தான்? 3 முறை. 3 கூடாரங்களை பற்றி பார்க்கணும். ஏசப்பாக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு, எலியாக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் 3 நாட்களில் பெரிய அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 வேதாகமத்தில் நிறைய இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கு. நீங்கள் போய் நிறைய ஆராய்ந்து பாருங்கள். 3 நிறைய இடத்துல இருக்குது. பாளையத்தில் போனீங்கன்னா நிறைய இடத்துல 3 தான். அந்த 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நிறைய இடத்துல போட்டிருக்கோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். யோர்தானை கடப்பீங்க. ஆனால் ஆயத்தம் தேவை. நம்முடைய ரெடினஸ் ரொம்ப முக்கியம். யோசுவா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மக்களை போய் ரெடி ஆகிடு. நம்முடைய ஆயத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கணும். சங்கீதக்காரன் நிறைய இடத்துல சொல்கிறான். நான் அதை பற்றிலாம் பேசல. ஒரே ஒரு ஆயத்தத்தை மட்டும் நான் பேசி முடிச்சிடுறேன். சங்கீதக்காரன் 5:3 சொல்லலாம், கர்த்தாவே அதிகாலையில் என் சத்தத்தை கேட்டருளீர், அதிகாலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலையில் யார் காத்திருக்கிறா? தாவீது காத்திருக்கிறான் ஆயத்தத்தோடு. நம்ம அந்த 5 நாள் ஜெபித்தோம், பவர்ஃபுல்லாக இருந்தது. எத்தனை பேர் காலையில் திருப்பி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. காலையில் ஒரு 15 நிமிடம் நீங்கள் ஒதுக்கிடுங்க. அதிகாலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு 15 நிமிடம் ஒதுக்கிடுங்க. அதிகாலையில் அவரை தேடும்போது, உங்களை ஆயத்தத்தோடு அந்த இடத்துல தேடும்போது கர்த்தரை நீங்கள் சந்திக்கிற முகமுகமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருப்பார். 57:7 சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆயத்தம் ரொம்ப அவசியம். உண்மையா இல்லைங்க? இப்போ முகூர்த்த நாள் தான். நம்ம கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு ஆயத்தங்கள் நம்ம பண்ணுறோமா இல்லையா? அவருடைய வருகையில் பங்கு பெற ஒரு ஆயத்தம் வேண்டும். 3 நாளில் இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் வந்துருச்சுன்னா, 3 மாதங்களில் இவர் சொல்லிட்டாரு ஒன்று நடக்கும். இருக்கா இல்லையா? உண்மையா இல்லைங்களா? 3 மாதத்தில் நடந்துரும்னு ஒரு அந்த வார்த்தை உள்ள ஆழமாக பதிஞ்சிச்சு இல்லையா? ஈஸ்டருடைய அடுத்த வாரத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். எலியாவின் தேவன் என் தேவன், எலியாவின் தேவன் என் தேவன்.
அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரர் அல்ல. அவர் சொன்னது தான். 3 மாதங்களில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை நடத்துவார். ஆனால் ஆயத்தம் வேணும். என்ன மாதிரியான ஆயத்தம்? ஒரே ஒரு ஆயத்தத்தை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். எபேசியர் 6:15 எடுத்து வாசிங்க. எபேசியர். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இப்போ ஆயத்தம் எதில் வேணும்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏசப்பா சொன்னது எங்கன்னா என்ன போட்டிருக்கு? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சம் ஆயத்தம் வேணும். இப்போ வர எல்லா போராட்டத்தை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் நியமித்திருக்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொருவருக்கு ஒரு பொறுப்பு உண்டா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள். ஒவ்வொருவருக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த காரியங்களை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வசனம், சத்தியம் என்னும் கச்சை. ஃபஸ்ட்டு சத்தியம் இடுப்பில் கட்டுற ஒரு பெல்ட்டு. அடுத்தது நீதி மார்க்கவசமாய் மாற்றப்படணும். 3வது சுவிசேஷம் எதில் செருப்பாக மாறணும். எப்படி இருக்கணுங்க? சுவிசேஷம் சொல்கிறவர்களாய் மாறணும். எப்படி இருக்கணும்? சமாதானத்தின் சுவிசேஷம் நம்முடைய பாதரட்சியாக இருக்கணும். இன்றைக்கி ஷூவுக்கு நிறைய பேர் நிறைய செலவு பண்ணுறோம். ஏன்னா கால் பாதுகாப்பாக இருக்கணும். நடக்கிற இடம் என் காலுக்கு குத்தக்கூடாது. இப்போ காலில் வெடிப்பு விட்டால் அதுக்கு டாக்டர் ஏதோ ஸ்பான்ச்சிலாம் கொடுக்குறாரு, ஏதோ பெரிய செருப்புலாம் போட சொல்கிறாங்க. இல்லைன்னா அக்குபஞ்சரு செருப்பு போடுறோம். பாதரட்சைக்கு நிறைய செலவு பண்ணுறோம். ஒருத்தரும் 10 ஷூ 20 ஷூலாம் வச்சுன்னு இருக்கோம். ஆனால் என்ன பாதரட்சை கேட்குறாங்க? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சியை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். இது வரைக்கும் நீங்கள் செருப்பு போட்டு நடந்தீங்களோ வெறுங்காலில் நடந்தீங்களோ, இனிமேல் உங்கள் காலில் எது இருக்கணும்? சுவிசேஷம் என்ற பாதரட்சை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சுவிசேஷம் என்ற பாதரட்சை இருக்கணும். இந்த கல்யாணத்துக்கு போனால் இந்த கலரில் தான் செருப்பு, இந்த ஷூ தான். உலகத்திற்குரிய பாதரட்சை தேவை. ஆனால் ஆவிக்குரிய பாதரட்சை எது? சமாதானத்தின் சுவிசேஷன்ற ஒரு பாதரட்சியை நம்ம காலில் ஆயத்தம் இல்லைன்னா தீங்கு நாளில் நம்ம அடிக்கப்படுவோம். அதானே போட்டிருக்கு? தீங்கு நாள் அதில் ஆரம்பிக்கும் போதே ஏற்பட்டிருக்கு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவும் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய அதில் லைனாக வரும்போது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சத்தியம் கச்சை, நீதி மார்க்கவசம், சுவிசேஷத்தின் சமாதம் பாதரட்சை, விசுவாசம் கேடயம், ரட்சணம் தலசீரா ஹெல்மெட்டு, தேவவசனம் பட்டயம். இது எல்லாமே இருக்கும்போது தான் தீங்கு நாளில் சாத்தானை மேற்கொள்ள முடியும். அதில் ஒன்றே ஒரு ஆயத்தத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். நமக்கு செருப்பு அவசியம். உண்மையாக இல்லைங்களா? எது அவசியம்? ஒரே ஒரு ஆயத்தம் வேணும். இது வரைக்கும் நீங்கள் ஆயத்தப்படாதவங்கெல்லாம் எதில் ஆயத்தமாகணும்? சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாதரட்சை என் காலில் இருக்கணும். போர் வீரர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் காலில் மேலே இருந்து கீழே வரைக்கும் இரும்பில் இல்லாட்டினா லெதரில் போடுவாங்க. எதுக்காக? காலை அடிச்சுட்டு அவனால் ஓட. இன்றைக்கி போலீஸுக்கெல்லாம் எங்கே ஷூட்டிங் ஆர்டர் இருக்குது? காலில் தான் சுடணும். இங்கே சுட்டால் செத்து போயிடுவாங்க. காலில் சுட்டால் அவனால் ஓட முடியாது. சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாதரட்சை உங்கள் கால்களில் நீங்கள் அணியும் போது ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் காலில் சுவிசேஷம் என்ற பாதரட்சை இருக்கணும். நான் பார்க்க தானே போகிறேன். 2வது வாரம் எத்தனை பேர் வர போகிறீங்கன்னு. சுவிசேஷம் என்ற பாதரட்சை காலில் போட்டிருக்கணும். அதுதான் ஆயத்தம். அங்கே யோசுவா சொல்கிறாரு, பாளையத்திற்கு உருவ நடந்து போய் உங்கள் தேவனாகிய என்னன்னு போட்டிருக்கு, நடந்து போய் உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆயத்தம் எதுனா, வீட்டில் போய் நீங்கள் பண்ணுற ஆயத்தங்கள் இருக்கட்டும். என்ன ஆயத்தம் இருக்குன்னா, உங்கள் காலில் என்ன இருக்கணும்? இனிமேல் சுவிசேஷம் என்ற ஒரு பாதரட்சை. இது வரைக்கும் சுவிசேஷத்திற்காக இந்த கால் நடக்கலைன்னா எங்கே நடக்கணும்? இனிமேல் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கிராம ஊழியத்துக்கே நீ இது வரைக்கும் வரல, கேளுங்க ஒரே ஒரு வாட்டி.
இனிமேல் வந்துரு, அந்த ஆயத்தப்படு. 3 மாதத்தில் கர்த்தர் உனக்கு ரிசல்ட்டை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 மாதத்தில் ரிசல்ட் இருக்குங்க. பசங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ரிசல்ட்டை தருவார். தீங்கு நாளில் கூடார மறைவில் வைத்து உங்களை மறைப்பார். அங்கே அந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீங்கு நாளிலே அவைகளை எதிர்கொள்ளவும் சகலத்தையும் நீ செய்து முடித்தவர்களாய் இருக்கவும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுங்க, அறக்குறையாகவே போகக்கூடாது. எல்லாவற்றையும் பரிபூரணமாய் கர்த்தர் நம்மை வைத்து செய்து முடிப்பார். 3 மாதங்களில் பெரிய அற்புதம் நடக்கும். இப்போ என்ன பாதரட்சை நமக்கு வேணும்? சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாதரட்சியை காலில் போட்டால் தான் நீ ஆயத்தமாக இருக்கிற. ஒரு போர் வீரன், நான் படித்து பார்த்தேன், அவன் எல்லாத்தையும் போட்டான். அந்த தானியலுக்கு எதிராக ஒரு பொண்ணில் ஒரு சிலையை செய்து வெள்ளியில் சிலையை செய்து வைக்கும்போது கால் பாதி களிமண், பாதி இரும்பு ஏதோ போட்டிருக்கோம். அப்போ களிமண்ணாக இருந்தால் என்னங்க ஆகும்? கால், நமக்கு கால் ரொம்ப முக்கியம். உண்மையாக இல்லைங்களா? கால் இல்லைன்னா எங்கேயுமே போக முடியாது. அதுவும் கால் பாதம் ரொம்ப முக்கியம். பாதரட்சை ரொம்ப முக்கியம். சுவிசேஷம் என்ற பாதரட்சையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி சபையில் ஆயத்தம் எதில் இல்லையோ, மெயினாக எதில் ஆயத்தமாக இருக்கணும்? பாதரட்சை, சுவிசேஷம் என்ற பாதரட்சையில் நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கணும். ஏசையா 52:7 வாசிங்க. ஏசையா 52:7 வாசிக்கிறோம், சுவிசேஷனுடைய பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகுள்ளதாய் சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உங்கள் பாதங்கள் அழகாய் மாறணும். நிறைய பேர் பிரசங்கங்கள்லாம் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, வந்திருக்கிற சுவிசேஷருடைய பாதங்கள் எல்லாம் நான் முத்தம் விடுகிறேன், ஏன்னா அவ்வளோ அழகானவைகள். ஏன்னா சமாதானத்தின் சுவிசேஷமுடைய பாதரட்சியை அணிந்தவர்களாம் பெரிய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆயத்தம் வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆயத்தம் வேணும். உங்கள்கிட்ட எத்தனை ஷூ எத்தனை செருப்பு இருக்குதுன்னு மேட்ரு இல்லை. இன்றைக்கி சுவிசேஷம் என்ற ஒரு பாதரட்சை உன் காலில் கட்டப்படணும். உண்மையாக இல்லைங்களா? நீ எங்கெங்கெல்லாம் நடந்து போறியோ சுவிசேஷம் என்ற பாதரட்சை காலில் இருக்கணும். நீ வாயை திறந்து சமாதானத்தை சொன்னாங்க, சமாதானம் உண்டாகணும். அந்த ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். லூக்கா 1:76 எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். நம்முடைய கால்கள் எப்படி இருக்கணும்? சமாதானத்தின் வழியில் நடந்து போய் சுவிசேஷத்தை சொல்லணும். இப்போ புரிஞ்சுதுங்களா பாதரட்சை எதுக்கு வேணும்னு? எந்த ஆயத்தம் வேணும்னா நம்ம காலில் சமாதானத்தின் சுவிசேஷமான பாதரட்சை கட்டப்படணும். எதுக்குன்னா அங்கே நிறைய பேர் எதில் இருக்கிறாங்க? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய. இப்போ சொல்லுங்கள், என்னை பாருங்கள் எல்லாரும், கிராம ஊழியத்துக்கு வருவீங்களா? அழைத்திருக்கிறார். அந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஆயத்தத்தை குறித்து நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய வசனங்கள் உண்டு. ஆனால் மெயினான ஆயத்தம் எது? நம்முடைய பாதரட்சை. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஷூ போடுவோம். உண்மைங்களா இல்லையா? இப்போ ஃபுட்பால் விளாட்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்பைக் வச்சு தான் போடுவாங்க. ஷட்டில் விளாட்றவங்க நான் மார்க்கிங் போடுவான். வேறு ரன்னிங் ஷூனா பாதரட்சை ஒன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட் டைப்பு. ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்லிப் ஆகாமல் இருப்போம். நம்முடைய ஆயத்தத்திற்கு ஒரே பாதரட்சை தான், சமாதானம் என்ற சுவிசேஷத்தின் பாதரட்சை. ரோமர் 16:20 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே எங்கெங்கே நெசுக்குவார்? உங்கள் கால்களின் கீழே. அப்போ ஆயத்தம் உள்ளவனுடைய கால் கீழே தான் எது இருக்கும்? சொல்லுங்களேன், சாத்தான் இருப்பான். ஆயத்தம் இல்லைன்னா அவன் தலை மேலே ஏறி உட்காந்துப்பான். இன்றைக்கி சாத்தான் மேலே இருக்கிறதுக்கு காரணம் ஆயத்தம் என்கிட்ட இல்லை. என் காலில் பாதரட்சையில் சமாதானத்தின் சுவிசேஷமான பாதரட்சையை அணிந்திருந்தேன்னா சாத்தான் என் காலில் கீழே. அதான் போட்டிருக்கு 16:20 என்ன வாசிக்கிறோம்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் கால்களிலே உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார். எல்லாம் ஸ்தோத்திரம். பக்கத்தில் 2 வாட்டி தட்டி சொல்லுங்கள், 3 வாட்டி சொல்லுங்கள். நம்ம 3 தான் ரொம்ப பிடிக்கும். ஆயத்தம் வேண்டும், ஆயத்தம் வேண்டும், ஆயத்தம் வேண்டும். கால்களில் என்ன இருக்கணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதரட்சை இருக்கணும். சுவிசேஷம் இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லைன்னா சாவறதுக்குள்ளேயாவது சொல்லிடு. உண்மையா இல்லைங்களா? நான் சொல்ல, பைபிள் சொல்லியிருக்கு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். நம்முடைய கால்கள் சமாதானத்தின் வழியிலே நடந்து அவ்விரக்கத்தின்படி அந்த இடத்துல போயிட்டு நம்ம அவளை விடுதலை பண்ண தான் கால்களில் என்ன வேணும்? பாதரட்சை வேணும். 3 மாதங்களில் பெரிய அற்புதம் நடக்குங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் யோர்தானை கடப்பீங்க. காலில் பாதரட்சை மட்டும் வேணும். என்ன வேணும்? காலில் பாதரட்சை வேணும். சுவிசேஷம் என்ற ஒரு பாதரட்சை உங்கள் காலில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், யோர்தானை நீங்கள் அசால்ட்டாக கடந்து போவீங்க. அதான் யோசுவா 3ஆம் அதிகாரம் 14 17 வாசித்து நம்ம முடிச்சிருவோம். யோசுவா 3 14 17. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். உண்மை இல்லைங்களா? 2வது வசனத்திலே 3வது வசனத்திலே சொல்லியிருப்பார் யோசுவாக்கு, நீர் கால் மெடிக்கிற இடம் எல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். இங்கே என்ன பட்டது? ஆசாரனுடைய கால் அங்கே பட்ட உடனே யோர்தானுடைய தண்ணி பின்னிட்டு எல்லா கரங்களை தட்டி அவரை ஆர்ப்பரிப்போம். அவர்கள் கடந்து போகிற அளவுக்கும் அங்கே என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேலர்கள் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அங்கே யோசுவா என்ன கட்டளை சொல்கிறான்? இன்னும் 3 நாட்களில் நம்ம யோர்தானை கடக்க போகிறோம். ஆனால் அங்கே சொல்லி முடித்த உடனே கர்த்தர் கட்டளை இடுகிறார், சுகமாய் அவர்களை நடத்துகிறார். ஒரே ஒரு விஷயம், பாளையத்துக்கு போய் சொல்கிறாங்க, 3 நாளில் நம்ம யோர்தானை கடக்க போகிறோம். இன்றைக்கும் செய்தியை கேட்ட பிறகு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இது நடக்குமா? ஏன்னா பாளையத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, பைபிளில் இருக்குது. பாளையத்தில் என்ன சொல்கிறாங்க? 40 வருஷம் நடத்தின்னு வந்தவனே செத்து போயிட்டான், நீ என்ன பண்ண போகிற? ஆனால் யோசுவா சொல்கிறார், கர்த்தர் செய்வார். பலன் கொண்டு திடமானதாயிரு, யாருக்கும் பயப்படாத, நான் கண்டிப்பாக யோர்தானை கடக்க செய்வேன். ஆயத்தம் மட்டும்தான் வேணும். நம்ம சபையில், நம்ம குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதரட்சை என்ற ஒரு சுவிசேஷத்தின் பாதரட்சை அணிந்தவர்களாய் ஆயத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஓட்டத்தில் தொடர்ந்து பொறுமையாய் ஓடும்போது யோர்தானை நீங்கள் கடந்துருவீங்க. யோர்தானை கடந்து தீரும் மட்டும் அவங்க காலில் தண்ணி கொஞ்சம் கூட படவே இல்லை. கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 மாதத்தில் நிறைய சாட்சி எனக்கு கேட்கணுங்க. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் உயர்த்துவார். 3 எங்கெங்கெல்லாம் வருதோ கர்த்தர் வெற்றியை தந்துக்கினே இருப்பார். 3 நாட்கள், 3 வாரங்கள், 3 மாதங்கள் கர்த்தர் உங்களை சுகமாய் நடத்துவார். நீங்கள் யோர்தானை கடப்பீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், யோர்தானை நீ கடப்ப. இதுவரை நம்பியிருந்த மோசே உன்னை விட்டு போயிட்டலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை நடத்துவார்.